ஜபைஜட் ஃப்ரம் ஜபாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சி, அதில் வந்து ஒருங்கிணைப்பாளராக நடிகர் சீமான் இருக்கார். ஒரு 8-10 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. வெற்றிகரமாக நடத்தி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்பாடான விஷயமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. உள்ளோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட முரண்பாடுகள். சீமான் மேலேயே அங்கே கட்சியில் உள்ள நிர்வாகிகள் குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்குடி அங்கு தூக்கப்பட்டுள்ளது. அதாவது கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் வந்து இன்னைக்கு ரொம்ப கடுமையான முறையில் கொந்தளித்த முறையில் பேட்டி கொடுத்திருக்கார். அவரை சார்ந்து ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் ஈழமுரசு, மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் ஐயப்பன், கிருஷ்ணகிரி தொகுதி தலைவர் திருமூர்த்தி, பர்கூர் தொகுதி செயலாளர் அப்துல் ரஹ்மான், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் காசிலிங்கம், ஒன்றிய செயலாளர் செல்வான் சொல்லி போட்டு ஒரு 20 பேருக்கு மேல கூட்டாளியாக சேர்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சமாச்சாரம். எல்லா வகையிலும் ஒரு ஒருதலை பட்சமான நிலைப்பாடு. நாங்க கட்சியில சேர்றப்ப கோடீஸ்வரனாக இருந்து இன்னைக்கு நாங்க பிச்சைக்காரனாக மாறிவிட்டோம் அப்படின்னு ரொம்ப தெரிந்த ஒரு நீரோடையான ஒரு பேட்டி. கிருஷ்ணகிரியில வந்து கரு நாகராஜன் அவர்கள், கரு பிரபாகரன் கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் வந்து ரொம்ப கடுமையா பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது நாங்கள் 14 வருஷம் ஆச்சின கட்சியில சேர்ந்து தற்போது சீமானின் செயல்பாடுகள் வந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அவரை தற்போது நாங்கள் நெருங்கவே முடியவில்லை. 15 வருஷமா என்னுடைய குடும்பத்தை மறந்து கொண்டாட்டி தாலியெல்லாம் விட்டு நாங்கள் கட்சிக்காக உழைத்தேன். திட்டமிட்டு எங்களை சீமான் ஒதுக்குகிறார். நாங்கள் சொல்லும் வேட்பாளர் யாரையும் அவர் அறிவிப்பது கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு வேட்பாளர் அறிவிக்கிறார். மற்றபடி வந்து மாற்று கட்சிக்கார வீட்டிற்கு அவரு போறாரு. ஆனா நாங்க வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கோ ஒரு தொண்டன் வீட்டிற்கோ மாற்று கட்சிக்காரன வீட்டுக்கோ போனா அப்படின்னா ஏன் போனா அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்தில் இவர் வந்து எத்தனையோ பணக்கார வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. ஒரு தொண்டன் வீட்டு கல்யாணத்துக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறாரா? கிடையாது. ஏன்னா ராஜராஜ சோழன் சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கொள்வதற்கு. அதுக்கு வந்து 50 லட்சம் மதிப்பிலான இடத்தை சீமான் வந்து தன் பெயர்ல எழுதிக்கணும் சொல்லி போட்டு கட்டாயப்படுத்தினாரு. அதுக்கு நாங்க மறுப்பு தெரிவிச்சு கட்சி பெயர்ல தான் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறினோம். அதே பிச்சை எடுத்து கட்சிக்காக செலவு செய்கின்றோம். ஆனால் நாங்கள் கொடுத்த இடத்தை பாக்கியராஜ் என்பவர் மேல வந்து சீமான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப இது யாருக்கான கட்சி? தொண்டர்களுக்கான கட்சியா, சீமானுக்கான கட்சியா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து வந்திருக்கு. 50 லட்சம் ரூபாய் செலவான ஒரு இடத்தை வந்து ராஜராஜ சோழன் சிலை அமைப்பதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து தன் பேர்ல எழுதி கொள்வதற்காக சீமான் வந்து புதிதான ஒரு ஏற்பாட்டை, ஒரு முரண்பாடு, ஒரு மோசடித்தனமான நிலையில் வந்து செயல்பட்டிருப்பார் போல இருக்கு. அதை வந்து இவங்க மறுத்து பேசி அப்பவும் கூட பாக்கியராஜ் அப்படிங்கிற பேர்ல வந்து எழுதியிருக்கிறார். பத்திரம் பதிவு பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கரு பிரபாகரன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்கிறார். கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் பாக்கியராஜ் போல எழுதிட்டீங்க, ரைட், ஓகே. அப்ப இதான கட்சி என்னங்கிறது? யாருக்கான கட்சி? தொண்டர்களுக்கான கட்சியா, உங்களுக்கான கட்சியா, சீமானுக்கான கட்சியா? தமிழ்நாட்டை மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளுங்கன்னு சொல்றீங்க, வாய் வார்த்தை தான். நீங்க தேர்தலில் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா? கிடையாது. இந்த கட்சி வந்து கார்பரேட் நிறுவனத்தை போல் செயல்படுகிறது. நான் ஒரு மண்டல செயலாளராக இருக்கின்றேன். என் மனைவி வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறா. அதே நேரத்துல வந்து நீங்க எப்படி வீட்டுல இருக்கிறீங்க? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா நான் கட்சி சேர்றப்ப எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்தது. உங்களுக்கு என்ன இருந்தது?
3 பேர் இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு வந்து மாசம் வந்து 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க, 5 கார் இருக்கு, உங்க 3 பேர்த்துக்குமே வந்து 15 பேர் வேலையாளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அப்படி இல்லை, ஏழ்மையா இருக்கிறோம். என்ன பாவம் செய்தோமோ உங்களிடம் வந்து நாங்கள் மாட்டி முழிக்கின்றோம். ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஒரு தொண்டனுடைய ஆழமான ஒரு கருத்து இது. மாட்டிக்கொண்டு விழிக்கின்றோம். தொண்டனா இருக்கலாம், இந்த அளவுக்கு விளக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்லையே. சீமானுடைய செயல்பாடுகள் முரண்பட்டு இருக்கின்ற, ஆனால் கட்சியை விட்டு விலகுகின்ற முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் வந்து குமுறி கொண்டிருக்கின்றார். அது கண்டிப்பா நிலைப்பாட தெரியுது. மற்றபடி கட்சியினுடைய ஒரு உள்ள என்னென்ன விளைவுகள், மற்றபடி சீமானுடைய ஒரு செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட ஓப்பனா பேசணும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கரு பிரபாகரன் வந்து பேட்டி கொடுத்திருக்கார். அதே நேரத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் கூட அதை சொல்றார் கரு பிரபாகரன். இளைஞர்கள் ஏராளமாக கட்சியில் உள்ளனர், அவர்களுக்கு அனைவருக்கும் எனது வேண்டுகோள், யாரும் இவரை நம்பி உங்கள் இளமையை அழித்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் கட்சியில் சேரும் போது செல்வந்தராக இருந்தோம். கட்சி பொதுக்கூட்டம், நிர்வாக செலவுக்கு அவற்றை இழந்து இன்றைக்கு தினக்கூலிகளாக இருக்கின்றோம். கட்சி செயற்குழு, பொதுக்குழு என நடத்தி அவரே பேசி அவரே முடிவெடுத்துக் கொள்கிறார். கட்சியிலிருந்து விலகி சென்ற மாநில நிர்வாகிகள் ஒன்றிணைத்து சீமான் பேச்சுவார்த்தை நடத்துவது கிடையாது. அதை நடத்தணும், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இல்லைன்னா நாங்க வந்து தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய கட்சியில நாங்க எல்லாம் சேர்ந்துருவோம். இல்லாவிட்டால் புதிதாக ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அப்போ வந்து கட்சி வந்து உடைய போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு தெரியுது. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 2ஆக உடைய போகிறது. அதற்கு வந்து கரு பிரபாகரன் ஆணி வேறாக இருக்க போகின்றார் அப்படிங்கிற தகவல் இதுல போயிட்டு இருக்கு. எப்படியும் அங்க ஒரு தொண்டன் வந்து இந்த அளவுக்கு குமுறுகின்றான் என்றால் அதில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளர்லாம் வந்து கூடுதல் கவனிக்கணும். சீமான் வந்து இதை என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த அளவுக்கு ஒரு தொண்டன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் மனம் விட்டு பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. எத்தனையோ பல கட்சிகள்ல இருக்கு, அரசியல் கட்சி அப்படித்தான். இன்னைக்கு வந்து பல விதமா பேசுவாங்க, அப்புறம் நாளைக்கு அதே கட்சியில போய் இணைவாங்க. இன்னைக்கு பல விதமா பேசுவாங்க, நாளைக்கு அதே கட்சியில் கூட்டணி சேருவாங்க. கேட்டா கூட்டணி வேறு, கொள்கை வேறு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த தொண்டருடைய கரு பிரபாகருடைய கருத்து என்பது ரொம்ப அடி ஆழத்திலிருந்து வந்த ஒரு நாதமாக, மற்றபடி வந்து எந்த அளவுக்கு நாங்கள் இந்த சீமான் நம்பி நாம் தமிழர் கட்சியை நம்பி மோசம் போய்விட்டோம். ஆமா, இளைஞர்களாகிய உங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை, யாரும் வந்து கட்சியில சேராதீங்க. ஏகப்பட்ட பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவர்களெல்லாம் ஒன்றிணைக்க வேணும். இல்லாவிட்டா நாங்க கட்சியை உடைச்சிருவோம். இல்லைன்னா தேசிய சம்பந்தப்பட்ட தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள் பேசக்கூடிய கட்சியை நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு வந்து சீமானுக்கு இவர்கள் பகிரங்கமாக மிரட்டுகிறார்களா, தங்களுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார்களா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பெரிய கட்டிடம் ஒரே ஒரு செங்கல் உருவப்பட்டிருக்கிறது. உற்று பார்க்கக்கூடிய சமயத்தில் அனைத்து உண்மைகளும் உள்ளே இருக்கும் ரகசியங்கள் தெரிந்து விடுகின்றன. அதே போலதான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ரகசியம் வந்து வெளிப்பட்டு விட்டது. இதற்கு கரு பிரபாகரன் மிக பயங்கரமான ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சீமானுடைய நிலைப்பாடு இவ்வளவு கேவலமானதா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்துல உண்மையிலேயே பிற கட்சிக்காரர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையெல்லாம் விட அவருடைய செயல்பாடுகள் அனைவரும் பேச்சளவில் மட்டுமே இருக்கின்றன, செயலளவில் இன்னும் வரவில்லை என்பதான் பகிரங்கமான உண்மை. வரக்கூடிய காலங்கள்ல எப்படி சீமான் நாம் தமிழர் கட்சி நடத்த போகின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் இந்த கட்சி நிலை தடுமாறி விடுமா, அல்லது இவர்கள் விலகினாலுமே கூட நிலைத்து விடுமா அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுவிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.